அரைச்சி விட்ட சாம்பார் காரக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகா, தனியா, கடுகு, சாம்பார் வெங்காயம், அரிசி, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம். இது இவ்வளோத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். ரொம்ப சுவையான அரைச்சி விட்ட காரக்குழம்பு. மசாலாலாம் ரெடிமேட் நம்ம அரைச்ச மிஷினில் அரைச்சிட்டு அந்த மசாலா தூளே தேவையில்லை. தேவைக்கு வேணால் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுக்கட்டும், நல்லா வறுபடட்டும். அதுக்கு நடுவில் வெங்காயம் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு வறுத்தாச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது. அதுக்கு நடுவில் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொடிட்டோம். கட் பண்ணி வச்சுருந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடலாம். ரெண்டுத்தையும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிடலாம். கல்லுப்பம் போட்டு வதக்கிக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்குவோம். மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இதோடு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகளை போட்டுக்குவோம். அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். காஷ்மீரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இந்த மிக்சியை கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். மசாலா அரைச்சி விட்ட காரக்குழம்பு நல்லா காய் வேகட்டும். இது நல்லா வெந்த பிறகு புளியை ஊற்றி இறக்கணும். குழம்பு நல்லா காயெலாம் நல்லா வெந்துருச்சு. மசாலா அரைச்சி விட்ட காரக்குழம்பு. இப்போ புளியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். சுவையான அரைச்சி விட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதித்து கத்தின பிறகு கொஞ்சமாக கெட்டியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கரைச்சி விட்ட காரக்குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரைச்சி விட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.